கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து இன்று ஆலோசனை நடத்தும் முதலமைச்சர் திருவண்ணாமலை தீபத் திருவிழா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 6 மணி நேரத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்திருக்கிறது. இது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக உருவாகும் என்று வானிலை மையம் கணித்திருக்கிறது. புயலாக உருவான பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாடு புதுச்சேரியை நோக்கி நகரக்கூடும் என்றும் அது தீவிரமடையும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றதும் அதற்கு ஏமன் பரிந்துரைத்த டித்வா என்ற பெயர் சூட்டப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 6 மாவட்டங்களுக்கு சனிக்கிழமை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் சனிக்கிழமை அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோன்று சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் சனிக்கிழமை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் சனிக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் செயலாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு அரசு சேமிப்பு கிடங்கில் திறந்தபடியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்கத் தொடங்கிய காட்சிகள் தாங்கியவை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூர்வை அறுவடை பணிகள் முடிந்து விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மாவட்டம் முழுவதும் பல்வேறு சேமிப்பு கிடங்குகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சித்தர்காடு சேமிப்பு கிடங்கு முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் சுமார் 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் கிடங்கு வளாகத்தில் திறந்த வெளியில் தார்பாய் கொண்டு மூடி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக பெய்த மழையால் 100க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து நெல்மணிகள் முளைத்து சேதமடைந்துள்ளன. பாதுகாப்பான இடங்களில் கொள்முதல் பண்ணோம். கொள்முதல் பண்ற நெல்லை அந்த ஷெட்டுக்குள்ள லாரி போய் ஏத்துற மாதிரி பெரிய ஷெட் இருக்கணும் லாட்டு போடுறதுல. அந்த மாதிரி வெளியில வைக்கிற மாதிரி இருந்தால் தப்பி தவறி அதுக்கு தேவையான படுதா தரமானதாகவும் அதுக்கான கீழே போடுற கட்டைகள் தரமானதாகவும் கொடுத்து அது ஒரு 1.5 அடி உயரத்தை தூக்கி லாட்டை உயரமா போட்டோம்னா பாதிக்காம இருக்கும். இது குறித்து நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகளிடம் கேட்டபோது நடப்பாண்டு குறுவை நெல் கொள்முதல் 2 மடங்காக அதிகரித்துள்ளதால் நெல் மூட்டைகள் கிடங்கில் தார்பாய் கொண்டு மூடி வைக்கப்பட்டதாக தெரிவித்தனர். ஒரு சில இடங்களில் மழை சாரல் பட்டு சில நெல் மூட்டைகள் நனைந்து நெல்மணிகள் முளைத்துள்ளதாகவும் அவற்றை அகற்றி சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறினர். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சிம்ம வாகனத்திலும் பராசக்தி அம்மன் அன்னப்பச்சி வாகனத்திலும் மாடவீதியில் உலா வந்த காட்சிதான் இது. அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் 3ஆம் நாளான நேற்று இரவு உற்சவத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் முன்பு 16 கால் மண்டபத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளினர். தொடர்ந்து மூஷிக வாகனத்தில் விநாயகர், மயில் வாகனத்தில் முருகர், சிம்ம வாகனத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன், அன்னப்பச்சி வாகனத்தில் பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர்.
கோவை தொண்டாமுத்தூரில் பிடிக்கப்பட்ட ரோலக்ஸ் காட்டு யானை ஆனைமலை வனப்பகுதியில் மேய்ச்சலில் இருந்தபோது வடிக்கு விழுந்து உயிரிழந்தது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் கெம்பனூர் பகுதியில் விவசாய பயிர்களை ரோலக்ஸ் காட்டு யானை சேதப்படுத்தி வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி ரோலக்ஸ் யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகம் டாப்ஸ்லிப் வரகடியாறு முகாமில் மரக்கூண்டில் 1 மாதம் ரோலக்ஸ் யானை அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மந்திரிமட்டம் வனப்பகுதியில் கடந்த நவம்பர் 12ஆம் தேதி ரோலக்ஸ் காட்டு யானை விடுவிக்கப்பட்டது. ரோலக்ஸ் காட்டு யானை கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் மந்திரிமட்டம் பகுதியில் ரோலக்ஸ் யானை இறந்து கிடப்பது தெரிய வந்தது. டெய்லி இந்த மானிட்டரிங், அந்த ரிப்போர்ட், அந்த வீடியோ, அதே மாதிரி இன்றைக்கி அவங்க சொன்ன தகவல் மற்றும் அனுப்பப்பட்ட வீடியோலாம் பார்க்கும்போது இதுவும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு இறக்கத்தில் வழுகி விழுந்ததை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. காரணம் என்னென்னா, எனக்கே தெரிஞ்சு நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணும்போது அன்றைக்கி ஃபுல்லாக மழை தான். யானையின் மரணம் குறித்து விசாரிக்க தனிக்குழுவை தலைமை வன பாதுகாவலர் அமைத்துள்ளார் எனவும், இன்று இந்த குழுவினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் யானைக்கு உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் வனத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம். விஜயை நேரில் சந்தித்து பேசிய செங்கோட்டையன் இன்று காலை 10 மணி அளவில் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்திற்கு சென்றார். அங்கு விஜயை சந்தித்த செங்கோட்டையன் சுமார் 2.5 மணி நேரம் உரையாடினார். அப்போது தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இந்நிலையில் பனையூர் கட்சி அலுவலகத்தில் செங்கோட்டையன் இன்று தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்வில் முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்ட செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 500க்கு மேற்பட்டோர் தாவேகாவில் இணைய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. அவர் இணையறாரா இல்ல அவர் திமுகலையும் பேசினதா ஒரு தகவல் இருக்கு. நல்ல செய்தி நாளைக்கு வரும். தமிழக அரசியலின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படுவது அரசியல் தளத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. தமிழ்நாடு குறித்து அவதூறு பரப்பக்கூடிய ஆளுநரின் திமிரை அடக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளின் துரோகி என்று விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சோலார் என்ற இடத்தில் புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பிறகு பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியின் துரோக பட்டியலில் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிப்பும் இணைந்துவிட்டதாக விமர்சித்தார். நான் ஒரு விவசாயி, இப்போவும் விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி. அவர் ஒரு துரோகி. அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உழவர் பெருமக்களை அவமானப்படுத்துறது சமமாயிடும். தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக கோரிக்கை வைக்க பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா போதும். தமிழ்நாடு அரசு சார்பில் நானே உங்களுக்கு காருக்கு ஏற்பாடு செஞ்சு, அது வேர்க்காத அளவுக்கு நல்லபடியா அந்த காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். தொடர்ந்து பேசியவர், தமிழ்நாட்டிற்கு சேவையாற்ற வந்திருப்பதாக ஆளுநர் பேட்டி அளித்ததை கண்டு தனக்கு சிரிப்பு வந்ததாக குறிப்பிட்டார். தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாகிறதை தடுக்க முடியாத பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமிரெடுத்து பேசியிருக்கிறார். அவரை திமிர அடக்கணும். அவதூறு மற்றும் ஆற்றாமைகளை ஆளுநர் ஆர்.என். ரவி அள்ளித் தெளிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கோவைக்கு மெட்ரோ ரயில் கேட்டு பிரதமரை சந்திக்க தயாரா என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில், தனது முயற்சியால் தான் சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு 2ஆம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக எடப்பாடி பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கு துரோகம் செய்தது யார் என்று வினவியுள்ளார். டெல்டாக்காரன் என டைலாக் பேசிவிட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு அதே டெல்டாவில் நெல்மணிகள் நனைவதை கண்டும் காணாமல் இருப்பது யார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளும் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீட்டை கூட அளிக்காமல், விவசாயிகள் மீது அக்கறை செலுத்தாமல் திமுக அரசு துரோகம் செய்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தனது முயற்சியால் தான் சென்னை மெட்ரோ திட்டத்திற்கான 2ஆம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, கோவை மட்டுமல்ல மதுரை மெட்ரோவும் வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த போது கோரிக்கை விடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன் உயிருக்கு உயிரான தமிழக மக்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
எம்எல்ஏ பதவியில் இருந்து செங்கோட்டையன் விலகியது அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பின்னடைவாகத்தான் இருக்கும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக மீது சந்தேகம் எழுப்பினார். அவர் வெளியேறும் நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும். ஆனால் இதன் பின்னணியில் பாஜக, RSS ஆகிய அமைப்புகளின் கைகளும் நீண்டிருக்குமா என்கிற கேள்வியும் எழுகிறது. செங்கோட்டையன் விஜய் சந்திப்பு நட்பு ரீதியிலானதாக கூட இருக்கலாம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விசுவாசத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மா ஆதரவாக இருந்தவர் அவர். அதனால அவரை பற்றி நாம் எதுவும் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்நிலையில் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதை இடப்பாக பார்க்கவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நாங்க டெல்லியில செங்கோட்டை பிடிச்சோம், இங்க ஜார்ஜ் கோட்டை பிடிக்கிறதா எங்களோட நோக்கம். அதுல யாரெல்லாம் துணை நிற்கிறார்களோ அவர்களை பற்றி தான் நான் பேச முடியும். செங்கோட்டையனோட ராஜினாமா பத்தி நான் ஒண்ணு சொல்ல முடியும். இது செங்கோட்டையனின் அரசியல் நகர்வு என்றே கருதுவதாகவும் தமிழிசை கூறினார். நடிகர்களுக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுமா என்று கேட்டு விஜயை சீண்டிய சீமான், தற்குறிகள் தான் கூடுவார்களா, தத்துவக்காரர்களும் கூடுவார்கள் என்றார். நாம் தமிழர் கட்சி சார்பில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் விழா பரமக்குடியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடினார். ஆட்சியில இங்க பாரு எப்படி பசி இல்லாத நாடை எப்படி உருவாக்குறேன் பாரு, எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குறேன் பாரு, இங்க பாரு நீ 1000-500 கையேந்தாம வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறேன் பாரு. இவன் மாதிரி பிக்காரி பேலாடா, நானு மோட்டர் பிக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவ்வளோ தெரியும். நான் விளையாட்டுக்கு சொன்னேன், வீட்டுக்கு ஒரு கார் தரேன், நான் வீட்டில் ஒண்டி கொடுப்பேன். ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த காரு அண்ணல் அம்பேத்கர், வீட்டில் மாட்டி வை. தொடர்ந்து பேசியவர் பிருச்சியில் பிப்ரவரி 7ஆம் தேதி மாநாடு நடத்தவுள்ளதாக கூறி, தற்கூறிகள் மட்டுமல்ல தங்களை போன்ற தத்துவக்காரர்களும் கூட்டம் கூட்டமாக கூடுவோம் என்றும் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார். நடிகனுக்கு தான் கூட்டம் கூடுமா, தற்கூரி பை தான் கூடுவானா, தத்துவக்காரனும் கூட முடியும். தன்மானமிக்க தமிழ் மக்களும் பல லட்சக்கணக்கில் கூடுவோம். ஒரு வழக்கு போட்டதற்கே சிலர் தலைமறைவாகி விட்டதாகவும் சீமான் விமர்சித்தார். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீட்டை ஒத்திவைக்க தயார் என்று உச்சநீதிமன்றம் உறுதி. 2 கோடி பேரின் ஆதார் எண்கள் நீக்கம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். द्वारा इस संविधान को अंगीकृत, अधिनियमित और आत्मार्पित करते हैं. அரசியலமைப்பு தினத்தையொட்டி நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை வாசிக்கப்பட்ட காட்சிகளே இவை. பழைய நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து உரையாற்றினார். संसद ने हमारी बहनों बेटियों के सशक्तिकरण और सामाजिक न्याय की दिशा में ऐतिहासिक कदम उठाए हैं. देश के आर्थिक एकीकरण के लिए स्वाधीनता के बाद का सबसे बड़ा टैक्स सुधार गुड्स एंड सर्विसेज टैक्स के रूप में किया गया है. இதில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தனது உரையை தமிழில் தொடங்கினார். தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி I touch and salute the holy feet of Bharat Mata. இந்த நிகழ்ச்சியில் மலையாளம், மராத்தி, நேபாளி, பஞ்சாபி, தெலுங்கு, ஒடியா உள்ளிட்ட 9 மொழிகளில் அரசியலமைப்பு சட்டத்தை டிஜிட்டல் பதிப்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டார். SIR பணிகள் நிறைவடைந்த பிறகு தேவைப்பட்டால் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் தேதியை ஒத்திவைக்க உத்தரவிடுவதற்கு தயாராக இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது விண்ணப்பங்கள் இறுதி செய்வதற்கான காலக்கெடு வரும் 4ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் 50% விண்ணப்பங்கள் மட்டுமே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு முறையிட்டது.
மேலும் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் சூழலில் பூர்த்தி செய்த SIR படிவங்களை தருவதற்கு கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தேர்தல் ஆணையம் நடைமுறைகளை மேற்கொள்வதில் எந்தவித சிரமமும் இல்லை என்றும் அரசியல் கட்சிகள் தான் இந்த விவகாரத்தை பிரச்சனையாக மாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டியது. இதற்கு மாநில அரசுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு, கேரளா தொடர்புடைய மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் மேற்கு வங்கம் தொடர்ந்த வழக்கை டிசம்பர் 9ஆம் தேதி மீண்டும் விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்த நிலையில் அன்றைய தினம்தான் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருப்பதாக அம்மாநில அரசு குறிப்பிட்டது. அதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்றம் தேவைப்பட்டால் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் தேதியை ஒத்திவைக்க உத்தரவிடுவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தது. மேலும் ரேஷன் கார்டில் பெயர் இருந்தால் அவரை வாக்காளராக்க முடியுமா என்று வினவிய நீதிபதிகள் முன்கூட்டியே வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி நடத்தப்படவில்லை என்பதற்காக தற்போது நடைபெறும் பணியை எதிர்ப்பது சரியான காரணமாக இருக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். நாடு முழுவதும் உயிரிழந்த 2 கோடி பேரின் ஆதார் எண்கள் நீக்கப்பட்டதாக UIDAI எனப்படும் ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய குடிமக்களின் பிரதான அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் ஆதார் எண் பெரும்பாலான சேவைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முறைகேட்டை தடுக்கவும் ஆதார் எண் தரவுகளை சீரமைக்கும் நோக்கிலும் இறந்தவர்களின் ஆதார் எண்களை நீக்கும் நடவடிக்கையில் UIDAI இறங்கியது. அதன்படி இந்திய பதிவாளர் ஆணையம், மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், பொது விநியோக திட்டம் ஆகியவற்றில் இருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நாடு முழுவதும் உயிரிழந்த 2 கோடி பேரின் ஆதார் எண்கள் நீக்கப்பட்டிருப்பதாக ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் குடும்ப உறுப்பினர்களில் யாரேனும் இறந்தால் ஆதாருக்கு தகவல் தெரிவிக்கும் வசதியும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் ஆதார் எண்கள் வேறு யாருக்கும் ஒதுக்கப்படாது என்றும் ஆதார் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்ட VIT பல்கலைக்கழகத்தின் மத்திய பிரதேச வளாகத்தில் மாணவர்கள் வன்முறை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் போபால் தேசிய நெடுஞ்சாலையில் VIT பல்கலைக்கழகத்தின் வளாகம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் பல்கலைக்கழகத்தில் சுகாதாரமின்மை மற்றும் தரமற்ற உணவு உள்ளிட்ட காரணங்களால் பலர் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டதாக தகவல் பரவியது. இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் பல்கலைக்கழக நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என கூறி மாணவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்தின் கட்டடங்கள், கார் உள்ளிட்ட வாகனங்கள் சூறையாடப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டன. பல்கலைக்கழகத்தில் சுகாதாரமின்மை நிலவுவதாக மாணவர்கள் மத்தியில் வதந்தி பரப்பப்பட்டதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. मीडिया के कारण जनानी भी ऐसी अफवाहें थी, मगर ऐसा कहीं कुछ नहीं है, जैसा कि हमें यहाँ प्रशासन ने बताया और बच्चों की समस्याओं का जो भी है उसका हम समाधान करा रहे हैं. பல்கலைக்கழக வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சபரிமலையில் தங்கம் திருடப்பட்ட வழக்கில் நடிகர் ஜெயராமுக்கு சம்மன் அனுப்ப விசாரணை குழு முடிவு செய்திருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவாரபாலக சிலை மற்றும் கதவு நிலைகளில் பதியப்பட்டிருந்த தகடுகளில் தங்கம் அபகரிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான விசாரணை நடத்தி வரும் சிறப்பு புலனாய்வு குழு தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாகி உட்பட இதுவரை 5 பேரை கைது செய்துள்ளது. இந்நிலையில் துவாரபாலக சிலை மற்றும் கதவு நிலைகளை தனது வீட்டில் வைத்து பூஜை செய்த பிரபல நடிகர் ஜெயராம் மீது சந்தேக பார்வை திரும்பியுள்ளது. அதன் அடிப்படையில் ஜெயராமுக்கு சம்மன் அனுப்ப சிறப்பு புலனாய்வு குழு முடிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே கைதாகி சிறையில் உள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பத்மகுமாரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் ஜெயராமுக்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்திருப்பது விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பதாக கருதப்படுகிறது. மேலும் ஜெயராமின் செல்வாக்கு விசாரணையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கிறது. இனி பல்சுவை செய்திகளை பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தோல்வியின் மூலம் உள்நாட்டில் அதிகபட்ச ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இந்தியா மோசமான சாதனையை படைத்தது. இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தென்னாப்பிரிக்க அணி கவுகாத்தியில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் 408 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் முறையே தென்னாப்பிரிக்கா 489 ரன்களும் இந்தியா 201 ரன்களிலும் ஆட்டம் இழந்தன. தொடர்ந்து 288 ரன்கள் முன்னிலையில் 2வது இன்னிங்ஸில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா 5 விக்கெட் இழப்புக்கு 260 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இதனையடுத்து 548 ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடி இந்தியா 140 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து படுதோல்வியை சந்தித்தது. இதன் மூலம் தொடரை 2-0 என்ற கணக்கில் வென்ற தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவை ஒயிட் வாஷ் செய்தது. மேலும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணில் தொடரை கைப்பற்றி தென்னாப்பிரிக்கா சாதனை படைத்தது. அதேபோன்று கடந்த 60 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்திய அணி சொந்த மண்ணில் மிக மோசமான தோல்வியை கண்டது.
தனது எதிர்காலம் குறித்து பிசிசிஐ தான் முடிவெடுக்கும் என்று கூறிய இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தான் பெற்றுக் கொடுத்த வெற்றிகளை மறந்துவிடக் கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றது முதல் வெற்றியை விட தோல்வி அதிகம் நிகழ்வதாக விமர்சனம் எழுந்தது. மேலும் அவர் பதவி விலக வேண்டும் என்ற குரலும் வலுத்து வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்தித்த கௌதம் கம்பீர் தான் பெற்றுக் கொடுத்த வெற்றிகளை மறந்துவிடக் கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். It is up to BCCI to decide. I've said it during my first press conference when I took over as the head coach. Indian cricket is important, I'm not important. And I sit here, say